ஹலோ எவ்ரிபடி. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, பாபாவுடைய தாய் அன்பானது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறத பற்றி தான். பாபா தன்னுடைய பக்தர்களையே தாயாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்ட ஒரு சில பக்தர்களில் நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது யார் அப்படின்னா பாய்சாமா. பாய்சாமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடி. அந்த காலத்திலே பாபானா யாருன்னே தெரியாத ஒரு நார்மல் பர்சனாக இருந்த அப்போவே பாபாவுக்கு அவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பாபா சில காடுகளில் போய் தியானம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காடுகளில் கூட இவங்க ஒரு மூங்கில் தட்டில் அவங்க என்னென்னலாம் சமைச்சிருக்காங்களோ, ரொட்டியாக இருக்கட்டும், இல்லை அவங்க பண்ண ரைஸாக இருக்கட்டும், அது கூட சப்ஜி, அவங்க என்னென்னலாம் சமைச்சிருக்காங்களோ அது எல்லாமே வச்சு ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி அவங்க காடுகளெல்லாம் தேடி பாபாவை தேடி அலைவாங்களாம். அப்போ பாபா எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் பாபா ஒரு நல்ல தியானத்தில் இருப்பாங்களாம். அப்போ இவங்க கீழே இலையை போட்டு அதில் சாப்பாடு பொருள் எல்லாம் வச்சு பாபாவை சாப்பிட சொல்லி வற்புறுத்துவாங்களாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பு பாய்சாமாவோட அன்பு. அந்த ஒரு அன்பை கடைசி வரைக்கும் பாபா சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். பாய்சாமாவுடைய அன்பு எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாய்சாமா தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அவங்க பாபாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாபா அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படாதீங்க, எனக்கு உணவு தேடி இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வராதிங்க, என்னோட உணவை நீங்கள் துவாரகமாய்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து பாய்சாமா கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு துவாரகமாய்க்கு அவங்களுடைய சாப்பாடு பாபாவுக்கு போயிடும். பாபா ஆசையாக அந்த சாப்பாடை தான் சாப்பிடுவாங்க. இதை மாதிரி போன்ற நிறைய தாய்மார்களுடைய அன்பை பாபா சம்பாரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடை அவ்வளோ ரசித்து சாப்பிடுவாங்களாம். அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது கொடுத்த அந்த ஒரு தாய்மார்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறத சச்சரிதத்தில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜெய் ஸ்ரீராம்.